என்ன சிரிக்கிற? இல்ல சும்மாதான். சும்மா பைத்தியம் தான் சிரிக்கும். ரமணி உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்தியா? பாத்தனே, நல்லா இல்ல? இல்ல அந்த கண்ணாடியும் லிப்ஸ்டிக்கும் பழைய ஹிந்தி படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல? ஆஷா பரேக், சாதனா இதெல்லாம் போட்டு வருவாங்களே, எவ்வளவு அழகா இருக்கும். அவங்களுக்கு அழகா இருக்கும், ஆனா உனக்கு டை, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அனாவசியமா இது மாதிரி டவுட் எல்லாம் கிரியேட் பண்ணாத. ஓகே ஓகே ஓகே. ரமணி காலையிலேருந்தே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். மறக்காம பதில் சொல்லணும். காலையிலே போய் சொல்லக்கூடாது. ரமணி என்னை விட்டுறேன் ப்ளீஸ். நோ, எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். டயனா, மர்லின் மன்றோ, இவங்க 2 பேர்ல நான் யார மாதிரி இருக்கேன்? ரமணி எதுக்கு வீண் டிஸ்கஷன்? Add a breaks down before. நோ ரமணி, இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீ ஒவ்வொன்றா சொல்லு. என் கண் எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு, ரைட்? என் நெத்தி எப்படி இருக்கு? பிளேகிரவுண்ட். பிரியங்கா மாதிரி இருக்குடா. மூக்கு தானே? கே. கஜோல் மாதிரி இருக்குன்றியா? நோ, ஐ மீன் கொடமலவா. என் லிப்ஸ் எப்படி இருக்கு? கட்டு. லூயி ஆம்ஸ்ட்ராங். போடா, சிண்டி கிராஃபர்ட் மாதிரி இருக்கு. ஐ நோ. எப்படி? என் ஃபிகர் எப்படி இருக்கு? ஃபிகர் எங்க இருக்கு? மெஹஜசியா, ப்ரூக் ஷீல்ட்ஸ், இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல இருக்கு, ரைட்? போடா, மொத்தத்துல நான் மர்லின் மன்றோ மாதிரி இல்ல, டயனா மாதிரி இருக்கேன்னு சொல்றல. ரமணி பாவம், அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஏன் அவங்களை இன்சல்ட் பண்ற? Ramani, this is too much. Now tell me, am I pretty or beautiful? Oh God. ரமணி, நீ எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னியே, கிளம்பலையா? ஆமா, மறந்தே போயிட்டேன்டா. ரமணி, போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம்டா. எங்க அப்பா ஊட்டிக்கு போயிருக்காரு. பாவம், எங்க அம்மா தனியா இருப்பாங்க. ஏன் உங்க அண்ணா அண்ணி எல்லாம் இல்லையா? இருக்காங்க, ஆனா அம்மாக்கு தனியா பெட்ரூம்ல படுத்துக்கிறதுக்கு பயம். உங்க அப்பா ஏன் தனியா, அதுவும் வின்டர் சீசன்ல வயசான காலத்துல ஊட்டிக்கு போனார்? டை, 51 வயசுலாம் ஒரு வயசா? ஊட்டிக்கு போக கூடாது அவரு? இல்ல போலாம், ஆனா ஹாட் கிளைமேட்ல இருந்தவங்க திடீர்னு கோல்ட் கிளைமேட் போனா வச்சுக்கேன், அங்க ஆக்சிஜன் வேற கம்மி, உங்க அப்பாவுக்கு வேற வீக் பாடி, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ரமணி, இப்படிதான் என் ஃப்ரெண்டோடைய அப்பா ஊட்டிக்கு போனார் தனியா. காலையில ஜாகிங் போயிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தவர் தான். ரமணி, நீயும் என் கூட வாடா. டெலகிராம் வரட்டும், வரேன். ரமணி, இப்படியெல்லாம் என்ன பயமுறுத்தாத. நீ என்ன எங்க அம்மா வீட்டுல டிராப் பண்ணு, 5 நிமிஷத்துல அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். நோ, உங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். ஏன்டா இப்படி சொல்ற? எங்க அண்ணாக்கெல்லாம் உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதுக்கு தான் நான் வரமாட்டேங்கிறேன். உங்க வீட்டுக்கு போனா ஒரே அன்பு தொல்லை, பாச பிராண்டலா இருக்கும். மாப்பிள, ஐ ஹேட் தட் வேர்ட் மாப்பிள. அவங்க மாப்பிளன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஹோப்லெஸ் சொல்ற மாதிரி இருக்கு. உங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் நான் வரல. உண்மையான அன்பை புரிஞ்சுக்க முடியாத இடியட்ரா நீ. நான் ஆட்டோலி போய்க்கிறேன். டுகெதர். ஓகே. ஹலோ ரமணி. அப்பா ஊட்டி. ஆண்டி, மாப்பிள. ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, வாங்க. ஓ சாட். என்னாச்சுமா? என்ன நடந்தது விவரமா சொல்லு. உட்காரு. சிட் உட்காரு. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. அம்மா, எப்பமா ஆச்சு? நேத்து 8:30 மணி வண்டியில போயிட்டாரு. சின்ன வயசு, 51 வயசுலாம் ஒரு வயசா? ஆண்டி உங்களுக்கு என்ன ஒரு 48 49 இருக்குமா? 48 49 வயசா? ஆண்டி ஐயோ, நீங்க இந்த வயசை படாதீங்க. அம்மி, டாக்டர் ஃபோன் பண்ணு. டாக்டர்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். அவர் ஊட்டியில
ஆமா வயசான காலத்துல ஊட்டிக்கு போனா இப்படிதான் ஆக்சிஜன். அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல்மா வச்சிருக்காங்க? ஹாஸ்பிட்டல்லையா? அவரு ஊட்டியில தான் ஊட்டியில எந்த ஹாஸ்பிட்டல்ல அவருடைய பாடியை வச்சிருக்காங்க? பாடி என்ன எழுபடி இது? அம்மா அப்பா ஊட்டிக்கு போய் ஜாகிங் போயிட்டு திரும்பி வந்தோன்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. நீ தானம்மா சொன்ன? நான் எங்க சொன்னேன்? அப்ப அழுதுட்டே வந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன எழுபடி? 25 வருஷமா உங்க அப்பாவை பிரிஞ்சு நான் என்னைக்காவது இருந்திருக்கேனா? இப்போ தனியா ஊட்டிக்கு போயிட்டாரு. ராத்திரி கண்ணு முழிச்சு பார்த்தா வீட்டுல உட்காந்து காஃபி கொடுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. பாத்ரூம் உள்ள போனா டவல் கொடுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காந்தா தப்பல உட்காந்து தண்ணி கொடுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. நான் மிரண்டு முழிக்கிறத பார்த்து உங்க அண்ணா தான் அப்பா வர வரைக்கும் ரமணி வீட்டுல போய் இருந்துட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சுட்டான். அவரு ஆவியா உங்க வீட்டை சுத்தி வராருன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள இல்ல இட் ஹேப்பன்ஸ். ஒன்னும் ஆகலடா. அம்மா நீ உள்ள போ, அப்பா வர வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். போ, அங்க தங்கிக்கோ. ரமணி, உங்க அம்மா நம்ம வீட்டில தான் தங்குவாங்களா? ஆமா. ஏன்? இல்ல என்ன ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே. என்னது? ஒன்னையும் கேட்கணும்? இல்ல ரமணி, உங்க அம்மா நம்ம கூட தங்கினா நம்ம பிரைவசி. ஓகே தங்கட்டும், நோ ப்ராப்ளம். அவங்களுக்கும் வேற யாரு காஃபி போட்டு கொடுப்பாங்க. இதை பாரு ரமணி, எங்க அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் நீ நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடந்துக்கோ. போய் எங்க 2 பேருக்கு காஃபி போட்டு கொண்டு வா. நான் எங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கேன். என்ன ஆண்டி? என்ன ஒரு காஃபி கூட போட தெரியாதா? என்னடா காஃபி போடுற நீ? அம்மா சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ. என்னடா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ற? இல்ல ஆண்டி. ஐயோ ஆண்டி. ரமணி எழுந்துரு ரமணி. இன்னைக்கு சண்டே, உன் டர்ன். எழுந்துச்சு போய் காஃபி போடு. போடா, மணி என்ன? 7:05. 7:05 தானே. 10 மணிக்கு காஃபி சாப்பிட்டு செத்து போயிட மாட்டேன். ரமணி எழுந்துரு ரமணி, எழுந்துரு. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். காஃபி போடு. சே, சண்டேஸில் மட்டும் இவன் கல்லாயிட்டா இவ்வளோ நல்லா இருக்கும். தொந்தரவு தாங்கலை. நோ சான்ஸ். ச்சே, பேப்பர் வரலையா? மாப்பிள்ள பேப்பர் டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கேன். ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. என்ன ப்ரஷ் பண்ண போறீங்களா? போங்க, இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம். போங்க மாப்பிள்ள, விளையாடாதீங்க. உங்க குடும்பமே இப்படிதானா? குளிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ப்ரஷ் பண்ணுவீங்களா? மாப்பிள்ள, இது உங்களுக்கு. நான் ப்ரஷ் பண்ணிட்டேனே. பண்ணிட்டீங்களா? ரமணி அப்பாவுக்கு பிரஷ்ல பேஸ்ட் வச்சு நான் கொடுத்தாதான் பல்லே தொழுக்குவாரு. பாவம், ஊட்டியில என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. சீனிவாசன், you're a lucky man. ஆண்டி, என்னது? காஃபியா? ஃபில்டர் காபி மாப்பிள்ள, உங்களுக்காக நானே போட்டுட்டு வந்தேன். இந்த ஸ்மெல்லே மறந்து போச்சு. என்னது இது?
பால், டிகாக்ஷன், சக்கரை எது பத்தலையோ அதை போட்டுக்கிட்டு குடிங்க மாப்பிள்ள. ரமணி அப்பாவுக்கு இப்படி கொடுத்தாதான் பிடிக்கும். பாவம் ஊட்டியில என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. Welcome back to BBC World, a specially extended edition of News Desk, where we can now cross to Good morning, Jerusalem and Paul Adams, Good morning. who will give us what exactly is coming out of the capital there on... Interesting point, Ramani. will give us what exactly is coming... ரமணி ப்ளீஸ் ரமணி No. ரமணி ஆட்ஸ் போடு வர No, Ramani. எப்போ பாரு வேஷம் Literally, as you've seen, it's only just over. But what? ரமணி who will give us what exactly is coming out of Sorry, leave it, Ramani. Please, Ramani. நான் அதை பார்ப்பேன். Sheikh Yasseen's press conference. Paul... விளையாடுவோம் சும்மாம்மா இப்படிதான் விளையாடுவோம் இல்ல ரமணி சரி சரி ரமணி போய் பிரஷ் பண்ணிட்டு வா, காஃபி தரேன். மா சும்மா போர் அடிக்காதம்மா. சண்டேனா நான் நைட்டு தான் ப்ரஷ் பண்ணுவேன் இல்லடா ரமணி? ஆமா, சாட்டர்டே ஃபுல் டே நோ பிரஷிங், சண்டே நைட்டு தான் பிரஷிங். ஐயே ஆமா அப்பல நீங்க அவ்வளவு நல்லா கடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க? 2 இட்லி, ஒரு வடை, மசால் தோசை, காஃபி. ரமணி ஒரு என்ன வேணும் ஆர்டர் பண்ணிக்கோ. முதல்ல தண்ணி கொடுங்க. ரமணி இது வீடு, ஹோட்டல் இல்ல. சாரி ஆண்டி, சாரி. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சா, அதான் நான் இந்த சாரி. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தொலைச்சிருவாரு. அவர் ஹோட்டல்ல சாப்பிடுறவங்கள கண்டாலே பிடிக்காது. பாவம் ஊட்டியில என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. ஆண்டி உங்களுக்கு இந்த வெண் பொங்கல் செய்ய தெரியுமா? சரி மாப்பிள்ள, அதே ஆண்டி ஒரே ஒரு வடை, மெது வடை செஞ்சிடறேன் மாப்பிள்ள. ஆண்டி இந்த சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் எல்லாம் செஞ்சிடறேன் மாப்பிள்ள. ஆண்டி அப்படியே ஒரு 4-5 மசால் தோசை. மசால் தோசை நோ ப்ராப்ளம், செஞ்சிடறேன். அம்மா நீ நில்லு. டேய், உன் மனசுல நீ என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மா விரட்டி வேலை வாங்குற. ரமணி மாப்பிள்ள தானம்மா கேட்ட? நீ கொஞ்சம் சும்மா இருமா. இத பார், இன்னைக்கு ஃபுல்லா எங்க அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. மா நீ வந்து சோஃபால உட்காரு. நீ என்ன கேட்ட? வெண்பொங்கல், மெதுவடை, மசால் தோசை. மசால் தோசை, இது எல்லாத்தையும் நீ தான் செய்யற. வாட் ரமணி, திஸ் இஸ் டூ மச். என்ன டூ மச்? அம்மா நீ இங்கே இரு, நீ மேல வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாடா. வரேன். எனக்கு நான் பயமா? ஆண்டி எங்க அம்மாவை நினைச்சு கேட்டேன். I just asked what simple thing. ஏன் அம்மா நீ எப்படி அவங்கள கேட்கலாம்? நீ மிரட்டறீங்க என்னவோ. I don't have rights. I cannot ask. நீ எப்படி ஆர்டர் பண்ண கூடாது? பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை நாள் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை நாள்? This is too much. மாப்பிள்ள சண்டை போடாதீங்க. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரமணி நீ தான் கொஞ்சம் பணிஞ்சு போயேண்டி. ஆமா ஆண்டி, இவன் ரொம்ப டாமினேட் பண்றா. அப்புறம் ஆண்டி இன்னைக்கு அவட்ட அவளை எழுப்பி காபி போட சொன்னேன். சரி 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 சரி, இப்படி கொஞ்சம் வாங்க. சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். பேசாம நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்குங்களேன். அவ அப்புறம் உங்களை டாமினேட் பண்றத நிறுத்திடுவா. எல்லா பொம்பளைங்களுக்குமே குழந்தை பிறந்த பிறகுதான் ஹஸ்பண்ட் மேல உண்மையான அன்பே வரும். அங்க என்ன குசு குசுன்னு என்ன விட்டுட்டு என்ன சொல்றான் அவன்? ஒன்னும் சொல்லல. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் இப்படி இருங்க. நீங்க ரெடி? என்னம்மா? பேசாம நீ ஒரு குழந்தைய பெத்துக்க. குழந்தை பிறந்துடுச்சுன்னா அவர் நீ சொல்றபடி எல்லாம் கேட்பாரு, உங்ககிட்ட சண்டையே போட மாட்டாரு. அம்மா இப்பயும் அவன் சொல்றபடி எல்லாம் கேக்குறான். இன்னும் அதிகமா கேட்பாருடி. எல்லா ஆம்பளைங்களுக்குமே குழந்தை பிறந்த பிறகுதான் பொண்டாட்டி மேல உண்மையான அன்பு வரும். அப்படியா? ரமணி குழந்தை பெத்துக்கலாமா?
ரமணி எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. எனக்கும் தான். இருந்தாலும் எங்க அம்மா ரொம்ப மோசம்டா. மசால் தோசை, வெண்பொங்கல், மெதுவடை இதெல்லாம் ஆசை காட்டிட்டு அப்பாவோட குரல் கேட்டோடனே ஓடியே போயிட்டாங்க. ஏன்டா சிரிக்கிற? இல்ல உங்க அம்மா குழந்தை பெத்துக்கிறத பத்தி. அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ரமணி, நீ பிரெக்னண்டா? முடியாது. ஏன் முடியாது? ரமணி ரொம்ப அசிங்கமா இருக்குமா? அசிங்கமா இருக்காது. சொல்லுடா, எப்படிடா இருக்கும்? தெரியலையே. உங்க ஆட்ல மாடல்ஸை பிரெக்னண்டா காட்டணும் அப்படிங்கும்போது இந்த தலைகாணிலாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணுவீங்களே, வேணா அந்த மாதிரி பண்ணி பாப்போமா? ஆனா நல்லா இல்லைன்னா நீ என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. I'll try. 1 second. வரலாமா? வா வா சீக்கிரம் வா. ஐயோ அம்மா. ரமணி. என்ன ரமணி, முடியலையா? ரமணி, தலைகாணியே இவ்வளவு வெயிட்டா இருக்கே. ரமணி, இது எத்தனை மாசம் இருக்கும்? வயிற்ற பார்த்து நீயே சொல்ல. இப்படி இரு. ஒரு 4 மாசம் இருக்குமா? சச்சா, 4 மாசத்துக்கு எவ்வளவு பெருசா இருக்காது. 1 2 3 4 5 6 7 7 மாசம் இருக்கும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? பாலு சொல்லி கொடுத்தானே. ஏன் ரமணி, பாலுக்கு இதை விட்டா வேற எதுவுமே பேச தெரியாதா? ஏன்டா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்? ரமணி ஷட் அப். ஓகே, திஸ் இஸ் டூ மச். நான் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்? சாரிடா, இந்த மாதிரி நேரத்துல நான் கோவப்படக்கூடாது. குழந்தை முரட்டுத்தனமா பிறக்குமா? ரமணி, கொஞ்சம் அந்த விசிறியை கொண்டு வாயேன். ஐயோ என்னால முடியலடா. அம்மா, அப்பா. ரமணிமா, கை வலிக்குதா? நானே வச்சிருக்கிறேன். இல்ல ரமணி, பரவாயில்ல ரமணி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ரமணிமா, காலையில நீ ஒண்ணுமே சாப்பிடலையே, காஃபி சாப்பிடுறியா? இரு நான் கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் போட்டு கொண்டு வரேன். நம்ம 2 பேருக்கும் நான் போட்டு கொண்டு வரேன். என்ன ரமணி, இந்த மாதிரி நேரத்துல எக்ஸசைஸ் பண்ணும் டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்றாங்க. நானே காஃபி போட்டு கொண்டு வரேன். காலையில நீயும் தான் எவ்வளோ வேலை செய்வ. அம்மா. வாவ், ஐ லைக் இட். அம்மா. ரமணி. அப்பா. ரமணி, என்ன? கால் ரொம்ப வலிக்குதுடா. கால் வலிக்குதா? கால் கூட? ஏன் நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? இங்க இருந்து கிச்சன் வரைக்கும் போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டாந்து நான் காஃபி சாப்பிடலாம் குறைஞ்சா போடுவேன். ச்சே, யூ ஷுட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், எஸ்பெஷலி இன் திஸ் கண்டிஷன். ரமணி, கை வலிக்குதா? ஓகே, போரும், எனக்கு கால் வலி சரியா போச்சு. ஓகே ஓகே. இல்ல ரமணி, வேண்டாம். இல்ல மாய், ஓகே மாய். ரமணி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ். ரமணி, குழந்தை பெத்துக்கலாமா? என்னடா யோசிக்கிற? ரமணி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. இது இந்த தலைகாணிக்கே நீ எம்எல்ஏ இவ்வளோ கன்சர்ன்டா இருக்கே, நிஜமான குழந்தை இருந்தா? ரமணி, எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னது? நீ என்ன டாமினேட் பண்ணாம எவ்வளோ கன்சர்ன்டா காஃபி குழந்தை பெற்றுக்கலாமா? ஓகே. ஓ ரமணி, ரமணி, வெயிட் வெயிட் வெயிட். குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்?
முதல்ல பாய் கேர்ள்னு டிசைட் பண்ணுவோம். என்னடா சந்தேகம்? இட் பி a boy. பேர் என்னன்னு சொல்லு. It'll be a girl. இல்ல ரமணி, இட் பி a boy. No Ramani, it will be a girl. இல்ல ரமணி, பாய் பேபி தான். Ramani, I want a girl. இல்ல ரமணி, I want a boy No, baby. no, no, Ramani. See, I want a girl. அப்ப எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ரமணி, I want a boy baby. I want a boy baby. சோ ரமணி, ரமணி, ரமணி இந்த சிச்சுவேஷன் அழக்கூடாது ரமணி. தெரியும், எனக்கு பாய் பேபி. ஐயோ நீயே குழந்தை மாதிரி இருக்கே ரமணி. What is this Ramani? Behave. Together? No, not in this condition. சரி ஓகே. Don't cry. Hello. ஹலோ, Yes. என் பேர் கௌசல்யா. இங்க ஏதோ குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சே. குழந்தை தானே இருக்கு. இருக்கா? குழந்தை எங்க? குழந்தை இருக்கே. இது ரெண்டாவதா? இருக்கட்டும். உங்க பேர் என்ன? My name is Ramani. உங்க பேர் என்ன? ரமணி. ரெண்டு பேரும் ரமணி தானா? குழந்தை பேர் என்ன? அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? 22. நோ, 1. ஒரு வயசா இருந்தா? குழந்தை எந்த ஸ்கூல்ல போட போறீங்க? ஸ்கூல் நாங்க இன்னும் ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல போடுங்க. என்ன? அம்மா நீங்க யாரு? எதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? எல்லாம் உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான். சரி சரி, நான் உங்களை ஒரு 4 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கையோட கலர் என்ன? ப்ளூ தானே? இல்ல black தானே? ப்ளூ Ramani. இல்ல ரமணி, நைட்ல black. Oh Ramani, see the sun scattering. It's blue actually. நீ ஸ்பேஸ்ல போய் பாரு, black-ஆ இருக்கும். That is space. You look at the sky. Look at blue. இப்படிதான் உங்க குழந்தையும் மாத்தி கேள்வி கேட்கும். கொஸ்டின் நம்பர் 2. பிக்குக்கு ஆப்போசிட் என்ன? Small. Little. No ரமணி, small. Little. தப்பா சொல்லாத. Small. தப்பா சொல்ல. Big Don't small exhibit தான். ignorance. No ரமணி. Don't say small. Small. இப்படிதான் உங்க குழந்தையும் குழம்பி விட்டு ஓடி போயிடும். No. God. கொஸ்டின் நம்பர் 3. நம்ம நாட்டுல கேங்காரு ஏன் இல்ல? ஆஸ்திரேலியால மட்டும் எதுக்கு இருக்கு? Maybe climatic conditions. இல்ல ஆஸ்திரேலியா ஒரு ஐலண்ட், அங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாது இல்லையா, அதான். ஆஸ்திரேலியால எலி இல்லையா? அது எப்படியாவது நீந்தி போயிருக்கோம். இந்த பைப்பர் அது. That is nonsense Ramani. இப்படிதான் உங்க குழந்தையும் தட்ஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லும். கொஸ்டின் நம்பர் 4. நீங்க சேல்ஸ் ரெப்பா? நோ, நான் உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காக சேவை செய்யறேன். எதை வித்து சேவை செய்றீங்க? உங்க குழந்தைங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு நிறைய படிக்கணும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா குழம்பாம உங்க குழந்தைங்க கிட்ட பதில் சொல்லலாம். சரி என்ன வேலை அது? ஜஸ்ட் 20,000 rupees. 20,000? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலாமே. மேடம் எங்களுக்கு குழந்தைங்களே இல்ல. இல்லையா? நினைச்சேன். பட் இதுக்கு இன்னும் 3 மாசத்துல பிறந்துருமே. இது எப்போனா பிறக்கும் ரமணி? டெலிவர். Twins. She is not even pregnant. இனிமே பிறக்கலாம் இல்லையா? இப்படி தப்பா கேக்குற குழந்தைய நாங்க பெத்துக்கிறதாவே இல்ல. Not for 20,000 rupees. Madam, thank you for calling. Please. Yes? குழந்தைங்களோட முதல் டீச்சர், முதல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் தான். தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் சரியா இருந்தாதான் குழந்தைங்க சரியா வளரும். கரெக்ட். அப்ப நாங்க சரியில்லை, எங்க குழந்தைங்க சரியா வளராதுங்கிறீங்களா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் வேற என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு உங்க பேரண்ட்ஸோட அட்ரஸ் வேணும். ஏன்? இந்த புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் தேவைப்படும்.